ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை திடீர் திருப்பம் கிடைக்கும் என் செல்லமே. அற்புதம் ஒன்று நிச்சயமாக நடக்கும். இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு. உனக்கு எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்யும் மனப்பான்மையையும் தூண்டச் செய்வேன். ஏட்டுச் சுரக்காய் கரிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி மாறாமல் வாழ வைப்பேன் உன்னை. உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதை கொண்டு வாழ வைப்பேன். இன்பம், துன்பம், ஏற்றத்தாழ்வு, இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மன மகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலேயே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து உன்னை அழைத்துக் கொள்வேன். நீ எந்த விதத்தில், எந்த வடிவத்தில், எந்த உறவு முறையில் வணங்கினாலும் இந்த சாயப்பா உன் கண்முன்னே நிச்சயம் ஒரு நாள் காட்சியை கொடுப்பேன். என்னிடம் சரணாகதி அடைந்தவனை இப்பிறவியில் புண்ணியங்களை செய்ய வைத்து பாவங்களை கரைத்து புண்ணியலோகத்தில் அமர வைப்பேன். என்னை என்றும் நம்பிக்கையோடு வணங்கி வருபவனை என்றும் நான் கைவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளைகளை. நீ சந்திக்கும் தோல்விகளே உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது. உன் முகத்தில் ஒரு கலவரம். அது என்ன தெரியுமா? நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதா சாயப்பா என்று என்னிடம் நீ பலமுறை இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாய். அல்லது சாயப்பா நம்மை இதே நிலையிலேயே வைத்து விடுவாரோ என்ற பயம் வந்து விட்டது உனக்கு. இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது. என் செல்ல பிள்ளையே, நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா? அப்புறம் ஏன் எனக்கு தீர்வு தரவில்லை என்றுதானே கேட்கிறாய்? தீர்வுகளை உருவாக்கவே நான் உன்னுள் அமர்ந்துள்ளேன். என்னை தூற்றுபவர்களுக்கே நான் நன்மைகளை செய்யும் போது நானே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் பிள்ளையான உனக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேனா? ஒரு வினாடியில் உன் தலை எழுத்தை மாற்றி அமைக்கும் சக்தி எனக்கு உள்ளது. அந்த வினாடிதான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் இருக்கிறது. ஏனெனில் நான் கொடுக்கப் போகும் தீர்வு நிரந்தரமானது. சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வுகள் இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு நான் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று தோன்றும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, நடப்பதை மட்டுமே நான் உனக்கு கூறுவேன். உன் சாயப்பா உனக்கு கூறியதை நிச்சயம் நிறைவேற்றுவேன். உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாயிருந்து உன் பயணத்தில் நானும் பயணிப்பேன். அதை மட்டும் என்றும் மறந்து விடாதே. உன் மனம், புத்தி, சிந்தனை, பயம், கலக்கம், எதிர்மறை எண்ணம் என அத்தனையையும் உன்னுள் இருந்து வெளியே எடுத்துவிட்டு உன் தேவைகளை பூர்த்தி செய்யப் போகிறேன். ஆகவே நாளை பொழுது உன் கஷ்டகாலங்களை எல்லாம் அனைத்தும் மறைந்து விடப் போகிறது. உனது சந்தோஷத்திலும் சரி, துக்கத்திலும் சரி, உன்னுடன் இந்த சாயப்பா என்றும் நான் இருப்பேன். உன் வழிகளை நான் மாற்றப் போகிறேன். என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன். ஒவ்வொரு உறவுகளாலும் நீ ஏமாற்றப்படுகின்றாய். இன்று வரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள். அவரவர் தேவைகள் முடிந்ததும் உன்னை விட்டு விலகிச் செல்கிறார்கள். அப்படித்தானே? கவலைப்படாதே. உனக்கு சரியான உறவை தேர்ந்தெடுத்து உன்னிடம் நான் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன். மன உறுதி இல்லாதவனுடைய உள்ளம் குழம்பிய குட்டைக்கு ஒப்பாகும். கோபத்தில் ஒருவரை ஒரு அடி அடித்து விடுவது எளிது. ஆனால் எழும் கையை தாழ்த்தி மனதை கட்டுப்படுத்தி அமைதியாக இருப்பது கடினமான செயல். இந்த கடினமான செயலைத்தான் நீ பழகி கொள்ள வேண்டும் என்று நான் பலமுறை உன்னிடம் கூறுகிறேன் என் செல்லமே. நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் எதையும் சுலபமாக சாதிப்பார்கள். 1000 உண்மைகளை நீ பொய்யாக்கலாம். 1000 உண்மைகளை நீ பொய்யாக்கலாம். 1000 பொய்களை நீ உண்மையாக்கலாம். ஆனால் ஒருபோதும் உன் மனசாட்சியை உன்னால் நிச்சயம் பொய்யாக்க முடியாது. நான் சொல்வது உண்மைதானே என் செல்லமே? விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓடு. வாழ்க்கையில்
அப்போது தடுமாற்றமே இருக்காது. எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது, எவருக்கும் பாரமாகவும் வாழக்கூடாது. நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது. ஆம் செல்லமே, உருவத்தில் எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் குழந்தையாக இரு. இந்த உலகமே உன்னை நேசிக்கும். மற்றவர்களுக்கு நீயே வழியச் செய்யும் 3 விஷயங்கள் என்ன தெரியுமா? 1 அறிவுரை, 2வது உதவி, 3வது அன்பு. உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ செய்வது சரி என்றால் யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டாம். வசதியாக வாழ வேண்டும் என்று உழைப்பதை விட வறுமை இல்லாமல் வாழ வேண்டும் என்று உழைத்து வாழ்வதை சிறந்ததல்லவா? கவலைகள் எங்கிருந்து வரும் என்று தெரியாது, ஆனால் மன மகிழ்ச்சி எங்கிருந்து வரும் என்று உன்னிடம்தான் இருக்கிறது. மன மகிழ்ச்சியும் புன்னகையும். நீ நல்லவன் என்பதை உன் முன்னில் இருக்கும் கண்ணாடிக்கு தெரிந்தால் போதும். உன் முதுகுக்கு பின்னால் இருந்து பேசுபவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே சில நேரங்களில் வெற்றிகள் தள்ளி போகலாம், ஆனால் உன்னுடைய முயற்சிகள் ஒருபோதும் வீண் போகாது. கண்ட இடத்தில் கொட்டக்கூடாதது குப்பை மட்டுமல்ல, குடும்ப பிரச்சனைகளையும் தான். ஆகவே பிறப்பது ஒரு முறை, வாழ்வது ஒரு முறை, பின் இடையில் எதற்கு கோபம் என்னும் அன்புரை? விட்டுக்கொடு என் செல்லமே, அன்பு காட்டு, வாழ்க்கையில் வென்று விடலாம். அன்பார்ந்தவர்களை மட்டுமல்ல, எதிரிகளையும் கூடத்தான். நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். வலி கொடுமையானது. தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே. வாழ்க்கை மிகவும் பெரியது என் செல்லமே. எவன் ஒருவன் பிறர் மீது குறை கூறிக்கொண்டே குதர்க்கம் செய்கின்றானோ அவன் என் உள்ளத்தை துளைத்து காயப்படுத்துகின்றான். எவன் எல்லா துன்பங்களையும் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு இந்த சாயப்பாவை சரணடைகின்றானோ அவன் என்னை மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்றான். உண்மையை நியாயப்படுத்தி பேசினால் ஒன்று அவமானப்படுவாய், இல்லை என்றால் காயப்படுவாய். புரிய வைக்க முயற்சிக்க வேண்டாம். அது உண்மையான உறவென்றால் நீ புரிய வைக்க முயற்சி செய்யும் முன்பே அது உன்னை புரிந்து கொள்ளும். நீ எவ்வாறு பேச கற்றுக்கொள்ளாயோ அதேபோல் மௌனத்தையும் கற்றுக்கொள். பேச்சு உனக்கு வழிகாட்டலாம், ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும். நெருப்பில் இறங்கி நடைபோட நினைக்கும் நீ ஏன் அஞ்சுகின்றாய்? உனக்கு நிழலாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது ஏன் கஷ்டங்களை பார்த்து பயன்படுகின்றாய்? பயப்பட வேண்டாம் என் செல்லமே. நிச்சயமாக நான் சொன்னதை முழுமையாக கேட்டு செயல்படு. நாளைய பொழுது உனக்கான நல்ல பொழுதாகத்தான் முடியும். நீ நினைத்ததெல்லாம் நல்லதொரு திருப்பமாக கிடைக்கப் போகிறது. பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது. இந்த சாயப்பா சொன்னுவிட்டு கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு. உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.